வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட்டு மார்வல். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த படத்தை எடுக்கிறது பதிலாக பேசாமல் அந்த கொளுத்தி குப்பையில் போட்டிருக்கடா. எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பிளேடுங்க இந்த படத்துக்கான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4 அப்போ தான் கொடுத்ததாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டது வரவே இல்லை. ஃபேஸ் 4ல் மகேஷ் லாலியை இந்த மாதிரி பிளேடாக கேஸ் பண்ணி கூடி சீக்கிரம் அந்த படம் வந்துடும் சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 4ல் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, வரல. இப்போ ஃபேஸ் 5 முடிய போகுது. ஸோ டெக்னிக்கலாக மார்வலோட இந்த ஷெடியூலை எடுத்து பார்க்கும்போது அடுத்த வருஷம் பிளேட் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேப்பில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு தெரியுமா? இந்த ஃபஸ்ட்டு பிளேட் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எப்பா என் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவராக விலகிட்டாரு. அதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் இந்த பிளேடோட ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருந்தாரு. ஏன்னா மார்வலுக்கு இந்த பிளேடோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலையா. அதுக்கப்புறம் இன்னொரு ரைட்டர் உள்ள வந்து அந்த மொத்த கதையுமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ரீபில் பண்ணாங்க. பட் அவர் எழுதின கதையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒப்புக்கு சப்பானா 2-3 இடங்களில் மட்டும் இந்த ஆக்டிங்க்கு ஸ்கோர் கொடுக்குற மாதிரி சில சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கான். அதாவது 2 மெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டும் நம்பி இந்த பிளேட் படத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட மேன் மேக்ஸ் ஃபியூரி ரோட் மாதிரி அந்த படம் முழுக்கவே ஆக்ஷன் தான் இருக்கும். இந்த கதைங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபியூரி ரோட் உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் அது கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு சோலோ படமாக தான் பார்த்துருந்தாங்க, ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் மூவியா. பட் இந்த பக்கம் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து செட் ஆக போகுது. ஸோ செட் ஆகிற அந்த சமயத்தில் கதைங்கிறது முக்கியம், கண்டினியூட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது அப்படியே தனி துண்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண முடியாது. பட் அப்படி ட்ரை பண்ணியிருக்கலாம். மார்வல் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஃபுல் லென்த் R-rated ஆக்ஷன் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் படத்தை வந்து கொடுத்துருக்கலாம். பட் இல்லை, இந்த கதை ரொம்பவே முக்கியம் சொல்லி மகேஷ் லாலி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்க்கு ஸ்கோப் இல்லைன்னு இன்னொரு ரைட்டரை உள்ள கூட்டு வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3வது ரைட்டர் இப்போதைக்கு வராரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கி அதுக்கு நடுவில் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பிளேடை மட்டும் நம்பி இல்லாமல் பிளேட் கூடவே இன்னொரு கேரக்டர் டிராவல் ஆகிற மாதிரியும் கதையை எழுதியிருக்காங்க. முதலுக்கு ஒரு படி காப் மூவி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக கெவின் ஃபெய்கே என்ன கதை யோசிச்சிருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் அந்த கதையை இப்போதைக்கு 3வது முறை ரைட்டர் வந்து மாத்துறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் லாலியோட ஈகோ தூண்டி விட்டுருக்கதா வந்து சில இடங்களில் ரிப்போர்ட் சொல்லுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா பிளேடுக்கிற டைட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு என் படத்தில் என்ன காமிக்க மாட்டீங்களா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 4வது ரைட்டர். அந்த ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் உள்ள போட்டு திரும்பவும் பிளேட் கேரக்டரை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் கதையை எழுதியிருக்காங்க. அண்ட் R-rated கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான இடம் கொடுத்துருக்கதாகவும் சொல்லப்படுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா மார்வலுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா மார்வல் பிடிச்சிக்கிட்டாங்க. மெக்சிகோவில் இருக்க வேம்பையர்ஸை ஹண்ட் பண்ணுற மாதிரி பிளேடோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சான். ஸோ அந்த ஒரு பேசிக் அவுட்லைனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு 5வது ஒரு ரைட்டரை இறக்கியிருக்காங்க. அந்த ரைட்டர் மெக்சிகோ அண்ட் ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிளேட் இறங்கி சம்பவம் செய்கிற மாதிரி கதை எழுதியிருந்தார். அந்த கதையை ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த வருஷத்தோட எண்டு, அதாவது நவம்பர் மாதம் கிட்ட படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கேற்ற கேஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. டேரக்டர் ஆப்வியஸ் அந்த ரைட்டர் கூடவே சேர்ந்து ஏகப்பட்ட பேர் மாறிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த 5th ரைட்டர் ஃபைனலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெக்சிகோவில் நம்ம பிளேட் இறங்கி சம்பவம் செய்ய போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி கதையாக அது அமைய போதுங்கிறது நமக்கு தெரியல. பட் மெக்சிகோ சுற்றி தான் இந்த கதை நகர போதுங்கிறத ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அந்த கேஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் மார்வலுக்கு இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. அந்த ரைட்டரை ஃபயர் பண்ணி மைக்கேல் கிரீன், அதாவது அவர் தான் 5th ரைட்டர், அவரை ஃபயர் பண்ணி இப்போதைக்கு இன்னொரு புது ரைட்டரை இறக்கியிருக்காங்க. இந்த ரைட்டரை வச்சு அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண அந்த மெக்சிகோ கதையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக எலாபரேட் பண்ண பார்க்க போகிறாங்களாம். அதாவது 6வது ரைட்டர் இப்போதைக்கு இந்த பிளேட் படத்து மேலே கை வச்சிருக்காரு. இவர் எத்தனை மாற்றங்களை கொண்டு வர போறாருன்னு தெரியல. பட் 3வது ரைட்டர் சொன்ன பார்த்தீங்களா, 3 ஆக்ஷன் சீக்வன்ஸை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கதையை டெவலப் பண்ணாங்க. அந்த ஒரு பேட்டர்னில், அந்த ஒரு பேக் போனில் இப்போதைக்கு மெக்சிகோ கதையை உள்ள நுழைச்சு அதுலேருந்து பிளேட் படத்தை டெவலப் பண்ணுறது தான் பிளானே. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 5th ரைட்டரை ஃபயர் பண்ணி 6th ரைட்டரை இப்போதைக்கு நம்ம மார்வல் இந்த படத்துக்காகவே ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டர் இப்போதைக்கு இந்த பிளேடோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து கிடையாது, பட் தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஸ்டில் இப்போதைக்கு இந்த பிளேட் படத்துக்கான ரீரைட்டிங் தான் போயிட்டு இருக்கு. ஒரிஜினல் பிளான் இந்த படத்துக்காக என்ன போட்டாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் சுத்தம் ஐடியா இல்லை. பட் அந்த பிளானை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க போகிறதே கிடையாது. கம்ப்ளீட்டாக கொதறி வச்ச மாதிரி ஒரு கதையை தான் வந்து பார்க்க போறீங்க நம்புறேன். ஆல்ரெடி மார்வல் இப்போதைக்கு அதர பாதாளத்துக்குள்ளே தான் விழுந்து கிடக்குது. அடுத்து வரப்போகிற டெட்பூல் 3 தான் அதை தட்டி மேலே எழுப்பணும். டெட்பூலுக்கு முன்னாடியே பிளேட் ஒரு R-rated படமாக வர வேண்டியதுங்க. பட் பிளேடுக்கு அப்புறம் வர வேண்டிய டெட்பூல் 3 அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை முடிச்சு இப்போதைக்கு ப்ரொமோஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேட் படத்துக்கான அந்த ஸ்கிரிப்ட் முடியல, பிளேடுக்கான ஸ்கிரிப்டே முடியலங்க. அதுதான் இப்போதைக்கு காண்டா இருக்கு. இன்னொரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை உள்ள கூட்டிட்டு வந்து ரீரைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன், என்ன தாட்டில் தான் அந்த பிளேட் படத்தை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கு. மகேஷ் லாலி வந்து அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு படங்களுமே நடிச்ச மாதிரி தெரியல. அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் அப்பேர் ஆன மாதிரி இருக்கு. பட் அது வந்து பிளேடுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சு, அப்புறமா வந்துச்சா. ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர் இந்த பிளேட் படத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கிட்ட அடைஞ்சு போயிட்டாருங்க. நடுவில் வந்து ஹாலிவுட் அந்த ஸ்ட்ரைக் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிளேட் படத்தை மிக பெருசாக பாதிச்சு தான் சொல்லப்படுது. அந்த கேப்பில் தான் நிறைய ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு
ஃபைனலாக ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன மாதிரி ரைட்டிங் பண்ண போகிறான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் மார்வல் இப்போதைக்கு ஒரே ஒரு பிளாட் பாயிண்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. மெக்சிகோவில் வேம்பயர் அட்டாக் நடக்குது. அதில் இப்போதைக்கு பிளேட் இறக்கி சம்பவம் செய்ய போகிறாரு. அந்த பிளாட் பாயிண்ட்டை இப்போதைக்கு தான் மார்வலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து தான் கதை டெவலப் ஆகுமா. ஸோ பிளேட் படம் கம்ப்ளீட்டாக மெக்சிகோவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தாண்டி பெருசாக என்ன கதை இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த ரூமர் படி பார்க்கும்போது மெக்சிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயர் கேங் வந்து சுற்றிட்டு இருக்கான். அதோடைய லீடராக இருக்க ஒரு வேம்பயரை தான் இந்த பக்கம் நம்ம பிளேட் வந்து ஹண்ட் பண்ண போகிற மாதிரி கதையை டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கேங்கால எஸ்பெசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்வலில் கூடிய சீக்கிரம் அப்பேர் ஆக போகிறேன். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சம்பவம் செய்ய போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வில்லனா கூடிய சீக்கிரம் அப்பேர் ஆக போகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி சொல்லும்போது நான் வந்து அவர் பாசிபிளி கேரக்டர்ஸாக தான் வருவாருன்னு நினச்சேன். பட் வேறு ஒருத்தர கேரக்டர்ஸாக இப்போதைக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க. காரணத்தினால பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு பிளேடில் தான் மேபி இந்த கேங்கால எஸ்பெசிட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் பாசிபிளி அவர் வேம்பயராகவும் வரலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சுல ஆபிகேல்னு, அதுலேயுமே நம்ம கேங்கால எஸ்பெசிட்டாக ஒரு வேம்பயராக தான் வந்திருப்பாரு. ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த பக்கம் மார்வலுக்குள்ளேயே கூட்டு வர போகிறாங்களா? டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் அவரை மீன் வில்லனா போர்ட்ரே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போதைக்கு அதிகமாக இருக்கேன். அகெயின் பிளேட் வந்து ஒரு ஹார்ட் ஆர் ரேட்டட் படமாக தான் இருக்க போகுது. அதில் நம்ம கேங்கால எஸ்பெசிட்டவை எதிர்த்து நிற்கிற மாதிரி இந்த பக்கம் மகேஷ்லாலியே ஒரு பெஸ்ட்டான பிளேடாக இறக்கலாம். பட் மகேஷ்லாலி பிளேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வெஸ்லி ஸ்னைப்ஸ் பிளேட் அதை பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3ல பார்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. வெஸ்லி ஸ்னைப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3ல நான் வர போகிறேங்கிறத அங்கங்கே லைட்டாக டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காரணத்தினால நீங்கள் அந்த ரீபூட் பிளேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் பிளேட்டை திரும்பவும் அந்த டெட்பூல் 3ல பார்த்துட்டீங்க போல. அது நல்ல விஷயம் தான். பட் பாவங்க இந்த மகேஷ்லாலி இல்லை. இதுக்கு நடுவில் இவரை பேஸ் பண்ணி ஒரு மிட்நைட் சென்ஸுக்கிற ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் டெவலப் பண்ணிட்டு இருக்க தான் ஒரு ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பிளேடுக்கு முன்னாடியே இந்த பக்கம் மிட்நைட் சென்ஸ் தான் இறக்குறதா ஒரு பிளானாக இருந்திருக்கு. வேர்வொல்ஃப் பை நைட் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அதில் ஒரு கண்டினியூஷனாக மிட்நைட் சென்ஸுக்கிற ஒரு டீம் ஃபார்ம் அப் ஆகுறதுல நம்ம பிளேடுக்கும் ஒரு முக்கிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பிளேட் படத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு மிட்நைட் சென்ஸில் நம்ம பிளேடை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சோலோ படம் கொடுக்கலாங்கிற மாதிரியும் நடுவில் மார்வல் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் மிட்நைட் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உடனே எழுதிட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சேர்றோம். ஆப்வியஸாக நம்ம முன்னேற்ற வர நாளாக கேடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. மிட்நைட் சன்ஸ் படம் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்க தான் செய்யுது. பட் அந்த படம் பிளேடுக்கு முன்னாடி வருமா அப்புறமா வருமாங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ பிளேட் படம் இப்போதைக்கு இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா பிளான் வச்சிருக்காங்க. பிளேட் படத்துக்கான கேஸ்டிங்கும் சைட் பை சைட் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு யான் டிமாங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து டைரக்டும் பண்ண போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ கேஸ்டிங் அண்ட் ரீரைட்டிங் பக்கவாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த ரைட்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னா படத்தை அவங்க அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் லேட் ஆனாலும் நடுவில் ஏதாவது ஒரு பிசுறு தட்டினாலும் பிளேட் படத்தை நீங்கள் 2026 தான் பார்க்க முடியும். 10வது வரைக்கும் பாப் அகேர் கூட ஒரு வருஷத்தில் நாங்கள் வெறும் 3 மார்வல் படங்களை தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசி கொடுத்துருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 படங்கள் மார்வல் சைட்லேருந்து வரப்போகுது. அப்படி இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு பிளேட் வந்து திரும்பவும் டிலே பண்ணப்படலாம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் டிலே பண்ணி இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக அதை கொளுத்தி குப்பையில் போட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது மூன் நைட்டுக்கு ஒரு படம் கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷான ஒரு கேரக்டர். அந்த ஃபேன்ஸ் வந்து இப்போதைக்கு காத்துட்டு இருக்காங்க சீசன் 2 கொடுக்குறான்னு. அதை பற்றி எந்த ஒரு பேச்சு முச்சும் கிடையாது. இந்த மேன் திங் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் பற்றி நான் கொடுக்குறதாவும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எங்கேயும் யோசிக்கல. ஸ்பைடர்மேன் அது ஒரு பெரும் பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மார்வலுக்குள்ளே அதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு நிறைய முக்கியமான படங்கள் தேவைப்படுது. அதை விட்டுட்டு பிளேட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன், பிளேடுக்கு ஒரு முக்கியமான படம் கொடுக்குறேன்னு சொல்லி 4 வருஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்டரோட லைஃபே வேஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அவரும் பெருசாக வேறு எந்த ஒரு படங்களையுமே நான் நடித்து பார்க்கவே இல்லை. அந்த மனுஷனும் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பார். ஸோ ஏன் பார்ப்போம் லைக் என்ன தான் பண்ண போகிறாங்க, இந்த பிளேட் படம் வருமா இல்லையாங்கிறது. இப்போதைக்கு 6வது ரைட்டர் வந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படம் பற்றின ஏதாவது அப்டேட் கிடைக்கலாம். நல்ல அப்டேட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். பிளேட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர். ஃபஸ்ட்டு ஆர் ரேட்டட் படமாக வர வேண்டியது எவ்வளோ டிலேஸ்ரா வெறுப்பாயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பிளேட் கேம் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே. எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு முன்னாடி கேம் வந்துடும் போல். ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டா பிளேட் கேரக்டரை வச்சு. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்களேன், கடைசியாக அது ரிலீஸ் ஆகும்போது கொத்தடி வச்ச இந்த ஸ்கிரிப்டை எல்லாருமே கலாச்சி ஊற்றி இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ளாப் ஆகிடு தான். எப்படி இருக்கும் ஆகிடக்கூடாது. பட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பிளேட் கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மார்வலோட இந்த பிக்கஸ்ட் பிளேட் டிலே பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் மாதிரி தெரிஞ்சு விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட லைமே பட்டு நேர்ந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.